இரண்டாம் நூற்பாவை நூற்பாவின் கருத்தை பதவுரையோடு சிந்தித்திருக்கிறோம். அதற்கு கூடுதலான விளக்கத்தை நம்முடைய சிவஞான முனிவர் சிவஞான மாவாடிக்கு கொடுத்த அந்த பகுதியை நம்முடைய உரையாசிரியர் நமக்காக இங்கே கொடுத்துருக்கிறார். இதை நம்ம படிக்காமல் நேராக அடுத்த மேற்கோள் ஏது அதிகரணத்துக்குள்ளே போகலாம். அப்படி போனால் நமக்கு உள்ளுக்குழுக்கு என்ன இருக்குன்னு புரியாமல் போயிடும். அதனால் இந்த பகுதியை அவசியம் படிக்கணும். சொல்லும்போது எவ்வளவு வாங்கி கொள்ள முடியுமோ பாருங்கள். எளிமையாகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே படித்த திருவருட் பயன் சிவப்பிரகாசத்தில் சொல்லப்பட்ட செய்தி தான் இங்கேயும் வருகிறது. கேட்கும்போது புதுசாக கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் பழசு தான் என்பதை மறந்துடாதீங்க. பாருங்க, அதாவது 40வது பக்கத்தில் கடைசி பத்தி நம்ம படிக்க போகிறது. இறைவன் உயிர்களில் இரண்டரை கலந்து நிற்பன். அது இரண்டு அறை, நான் வேறு அவன் வேறு என்று கருதாம நானே கலந்து நிற்பான். இரண்டரை கலந்து நிற்பான். இறைவன் உயிர்களோடு செயல்படும் தன்மைக்கு 3 விதமான கருத்துக்கள் தத்துவ உலகில் கூறப்பட்டு வருகின்றன. இதுதான் நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும். மெய்கண்டாருடைய காலம் 13ஆம் நூற்றாண்டின் கடைசி பகுதி. அவர் அவதாரம் செய்வதற்கு முன் இந்திய திருநாட்டில் 3 ஜாம்பவான்கள் இருந்தாங்க. ஒருவர் ஆதி சங்கரர், இன்னொருவர் மத்துவர் என்று சொல்லப்படுகிற ஒருவர், மூன்றாம் அவர் ராமானுசர் என்று சொல்லக்கூடிய 3ஆம் நபர். இந்த 3 பேருமே அந்த வேத பொருளை, அதாவது உபநிடத பொருளை ஆராய்ச்சி செய்தவர்கள். மறந்துடாதீங்க. இன்னொரு குறிப்பு, மூவரும் தென்னாட்டை சார்ந்தவர்கள் என்பது கூடுதலான குறிப்பு. சரிங்களா? ஆதிசங்கரர் கேரள மாநிலத்தில் காலடி அப்படின்ற இடத்துல தோன்றியவர். அவர் காலத்தில் தமிழ், இன்னைக்கு தான் மலையாளம் தாய்மொழியாக இருக்கிற இடம். சேரமான் பெருமாள் நாயனார் காலம் வரை தமிழகமாகத்தான் அறியப்பட்டது கேரளம். எனவே சேரநாடு சொல்லப்பட்ட பகுதி. அடுத்தது ராமானுசர், அவர் அவதாரம் நம்முடைய ஸ்ரீபெரும்புதூர், நம்முடைய சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் அவருடைய அவதாரத்துக்கான இடம். அடுத்தது மத்துவர், இன்றைய கர்நாடக மாநிலத்தில் அவருடைய அவதார தலம் இருக்கிறது. நவபிருந்தாவன் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. அங்கே பகுதியில் ராகவேந்திரருடைய சமாதி இதெல்லாம் இருக்கிற பகுதி கூட இருக்குது அவருடைய இடம். மூவருமே தென்னாட்டை சார்ந்தவர்கள். இவங்க என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மசூத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணினாங்க. இந்த பிரம்மசூத்திரம் என்பது உபநிடத பொருள். அந்த உபநிடத பொருளை 3 பேரும் ஆராய்ச்சி பண்ணினாங்க. சொல்லி அவங்கவுங்க கருத்தை கொடுத்த பொழுது, நீங்கள் சும்மா நான் விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு வழக்கு வருகிறது, ஒரு நீதி அரசர் விசாரிக்கிறார், ஒரு தீர்ப்பு சொல்லுகிறார். உடனே மேல்முறையீட்டுக்கு போகிறது. உடனே என்ன பண்ணுவாங்க, 2 நீதிபதிகள் விசாரிப்பார்கள். அந்த 2 நீதிபதியும் ஒரே கருத்தை சொன்னாங்கன்னா கேஸ் அப்பவே முடிச்சிருவாங்க. 2 பேர் 2 விதமாக சொன்னாங்கன்னு வச்சுங்க. எது கீழ்கோர்ட்டில் சொல்லப்பட்ட கருத்தை மறுத்து 2 பேரும் 2 விதமாக சொன்னாங்கன்னா இந்த விசாரணை அடுத்த நிலைக்கு எங்கே போகும்னா 4 பேர் கொண்டது அல்லது 5 பேர் கொண்ட குழுவுக்கு பரிந்துரைக்கப்படும். ஏன் ஒத்த கருத்து வரலன்னாங்க. 3 பேர்த்துல 2 பேர் கருத்து ஒன்றாக இருக்குமானால் அந்த கருத்தை தீர்ப்பாக கொடுத்துருவாங்க. 3 பேர் கருத்து 3 விதமாக இருந்தால் என்ன பண்ணுறது, 4வதா மேலே போகணும் பாருங்க. அப்படின்னு ஒரு கற்பனைக்காக வச்சுக்கணும். நான் சொல்றது அப்படிதான். அப்போ பிரம்மசூத்திரம் என்பது ஒரு நூல். அந்த நூலை அவங்கவுங்க தவ முயற்சி, சங்கரர் அவருடைய தவம், ராமானுசர் அவருடைய தவம், மத்துவர் அவருடைய தவம். நான் என்ன தவம் செய்கிறேனோ அதை கேட்டு தான் என் அறிவு விளங்கும். என்னிடத்துல ஆணவ மல கலப்பு எவ்வளவு கலந்து இருக்குதோ கலப்பு கேட்டு தான் என் அறிவு விளங்கும்.
இதை மறந்துடவே கூடாது. யாராக இருப்பினும் அப்படின்னு நினைவு கொள்ளுங்க. அப்ப 3 பேரும் ஒரே நூலை ஆராய்ச்சி பண்ணினாங்க. ஆனா முடிவை 3 விதமாக சொல்லிவிட்டார்கள். இதுதான் சிக்கலை. அப்படி என்ன சிக்கல் அதுல வந்துச்சு அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க கொடுத்திருக்கிறார். அந்த இடத்துக்கு வரப்போற நாம வரும்போது தெரிந்து கொள்ளுங்க. எனவே 3 ஜாம்பவான்கள் என்று சொல்லக்கூடியவங்க 3 பேர் வணக்கத்துக்குரியவர்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் சித்தாந்த நெறி சொல்லுகிற கருத்தில் மாறுபட்டவர்கள் என்பதும் மறுப்புக்கு இல்லை. அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க இடத்துல சரிதான். அது அவங்கவுங்க இடத்துல பொதுவெளிக்கு வரும்போது அந்த கருத்து இவருடைய கருத்தை விட சற்று கீழ் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. ஏன்? நான் அவரை உயர்ந்த இடத்துல வைத்து போற்றுகிறேன், அவரை எப்படி நீங்கள் பிழை என்று சொல்லலாம்? இதுதான் நமக்கு இருக்கிற சிக்கல். எனவே ஒருவர் மீது நாம் கொள்ளுகின்ற ஒரு அபிமானம் வச்சுக்கலாம். சொன்னா அவர் மீது கொண்ட அன்பு, அதனால எனக்கு அவர் சொல்றதெல்லாம் பிடிக்கும். அவர் என்ன சொன்னா என்னங்க, அவர் சொல்லிட்டார்ல போதும். இது பொது உலகுக்கு வேற வகையில இருந்தால் பொருத்தமா இருக்கலாம். ஆனால் தத்துவ ஆராய்ச்சியில எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னார்கள் என்பது முக்கியம் அல்ல, என்ன சொன்னார்கள் என்பது முக்கியம். இங்கதான் பிரச்சனையே இருக்கு. நாம என்ன பார்க்கிறோம்? யார் சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். அதனால நம்மளால அந்த கருத்தை எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாம தடுமாறுகிறோம். என்ன சொன்னாங்கன்னு பாருங்கல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை ஏற்பது தடை இல்லை. நமக்கு எங்க தடை இருக்கிறது என்பது அவரவருக்கு விளங்கிக்கலாம். எனக்கு சங்கரர் மீது அளவு கடந்த பக்தியும் அன்பும் இருக்குமானால் எனக்கு மெய்கண்டார் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கீங்க, நீங்க சொல்றவங்க மதிப்பு போகாதுங்க, எனக்கு எங்க சங்கரர் சொன்னதான் சரி. அதே போல ராமானுஜரிடத்தில் ஒரு ஆழ்ந்த பற்று இருக்குமானால் மெய்கண்டார் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான். என்ன சொன்னாலும் உள்ள ஏறாது. இவ்வளோ மத்துவர் கோட்பாட்டில் உங்களுக்கு உடன்பாடு இருக்குமானால் மெய்கண்டாருடைய கருத்து உங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்? நீங்கள் தனித்தனியாக ஒருவர் மீது கொண்ட பற்றின் காரணமாக கருத்தை விட்டு விட்டு நிற்கிறீர்கள். நீங்க அந்த தனிநபருடைய தனிநபர் என்பதை விடுத்து விட்டு கருத்தை எடுத்து ஆராயணும். இங்க நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வது கருத்தை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோடைய சங்கரரை ஆராய்ச்சி பண்ணவில்லை, ராமானுஜரை ஆராய்ச்சி பண்ணல, மத்துவரை ஆராய்ச்சி பண்ணல. இந்த இடத்துல தாங்க தடுமாறி தடுமாறி பலரும் இருப்பதனால மெய்கண்டாருடைய தத்துவ ஞானம் இன்னும் தமிழ் உலகத்தை கடந்து போகுது. தமிழுக்குள்ளேயே போகலுங்கிறது 2வது நிலையம். இன்னும் கொஞ்சம் உள்ள போய் சொன்னா தமிழ்நாட்டிலேயே எட்டலையே, அப்புறம் போய் தமிழ்நாடு கடந்து போய் எட்டுறது அப்புறமே இல்லை. அப்புறம் இங்கேயே எட்டாம தான் இருக்குது. அதை பார்த்துக்கொள்வோம். இப்போ இந்த 3 செய்தியை வைத்துக்கொண்டு நமக்கு சிவஞான முனிவர் சிவஞான மாவாடியத்தில் மிக விரிவாக கொடுத்திருக்கிறார். அந்த மொத்தமா படிக்க முடியும்னா கூட 2ஆம் நூற்பாவுக்கு கொடுத்த விளக்கத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே மெய்கண்டார் எப்படி இருப்பாரு, வாமுயர் நிற்பாருங்க. ஒரு விஸ்வரூப தரிசனத்தை அந்த உரையை படிச்சீங்கன்னா தெரியும். இம்பாசிபிள், நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது இந்த 2ஆம் நூற்பாவினுடைய உரை. கற்பனைக்கு எட்டாத நீங்க எவ்வளவு நினைச்சு பார்த்தாலும் நீங்க நினைத்ததை விட வியந்து பார்க்கிற இடம் 2ஆம் நூற்பாவில் கொடுக்கப்பட்ட உரை. அது மாவாடியுடைய பெரும் பகுதி அந்த பகுதி. அதனால அதிலிருந்து சுருக்கமான ஒரு பகுதியை நமக்கு உரையாசிரியர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள், நாமெல்லாம் மாவாடியை படிக்க மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு கொடுத்துருக்கிறார். எனவே இப்போ நம்ம படிக்கப்படுகிற பகுதி மாவாடியத்தில் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதனால இதை நான் தவிர்க்காம படிச்சுட்டு வரக்கூடாது. பாருங்க, இறைவன்
உயிர்களில் இரண்டர கலந்து நிற்பான், அது ஒன்றாய். இறைவன் உயிர்களோடு செயல்படும் தன்மைக்கு 3 விதமான கருத்துகள் தத்துவ உலகில் கூறப்பட்டு வருகின்றன. மெய்கண்டார் வர வரைக்கும். இப்போ மெய்கண்டாருக்கு முன் இருந்தது கருத்து குழப்பம். மெய்கண்டார் அந்த கருத்து குழப்பத்தை நீக்கி கருத்து தெளிவுபடுத்துகிறார். இதான் செய்வார். 1, பொன்னே ஆவரணம் ஆவது போல், பொன்னே ஆவரணம் ஆவது போல் பிரம்மமே உயிராயிற்று என்பர் ஏகான்மவாதிகள் கூறுவர். இந்த ஏகான்மவாதிகள் என்பவர் யார் அப்படின்னா சங்கரர் முதலானவர்களுக்கு வேறொரு பெயர் ஏகான்மவாதிகள். இன்னொரு பேர் சொன்ன அத்வைதிகள். அவங்க கோட்பாடு அத்வைதம் என்று பெயர். அவங்க சொன்ன உதாரணம், தங்க கட்டி பல்வேறு வகையான ஆபரணங்களாக வடிவம் பெறுகிறது. வடிவங்கள் பெயராகிற பொழுது அது வளையல், மோதிரம், நெக்லஸ், ஆரம் என்று பெயர் பெறுகிறது. ஆனால் அது இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்ட பேர், அது உண்மையில் பேர் என்ன? அது தங்கம். அப்போ பிரம்மம் என்பது ஒரு பொருள் தான். அந்த ஒரு பொருள் எப்படி இருக்கிறது? உலகமாக இருக்கிறது, உயிராக இருக்கிறது, நீயாக இருக்கிறது, நானாக இருக்கிறது. எனவே இப்போ நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்? நான் தியாகராசன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அது மயக்கம். நான் யாரு? நான் தியாகராசன் அல்ல. நான் யார்? நான் பிரம்மம், நான் பிரம்மம், நான் பிரம்மம் என்று நான் நினைக்க நினைக்க எதை நீ நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்பதனால ஒரு நாள் நான் பிரம்மமாகவே ஆகிவிடுவேன். இதுதான் அத்வைதத்தினுடைய சாரம். இதுக்கு மேலே விரிச்சு படிக்கிறவங்க தனியாக படிச்சுக்கலாம், புத்தகத்தை படிச்சுக்கலாம். அத்வைத கோட்பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்னன்னா, பிரம்மத்துக்கும் உலகத்துக்கும் இருக்கிற தொடர்பு பொன்னும் ஆபரணமும் போல. இது அவர் காட்டிய உதாரணம். இது எதுக்கு காட்டிய உதாரணம்? ஒன்றாய் என்பதற்கு சொன்ன உதாரணம். இறைவனும் உயிரும் ஒன்று என்று சொல்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட உதாரணம். ஆனால் நாம் என்ன உதாரணம் எடுத்துக்கிட்டோம்? உடம்பும் உயிரும் கலப்பினால் ஒன்றாக நிற்கிறது. 2 வேறு வேறு பொருள். ஆனால் கலப்பு காரணமாக பிரிக்க முடியாதவாறு ஒன்று போலவே நிற்கிறது. ஆனால் 2 ஒன்றல்ல. அப்ப 2 பொருள் கலந்து ஒன்றாய் நிற்கிறது கலப்பு காரணமாக. எனவே இதற்கு ஒன்றாய் என்று பெயர் சொன்னார். அவர் சொன்னாரு உடலும் உயிரும் என்பது அவர் சொல்லல. அவர் சொன்ன பொன்னும் ஆபரணமும் போலன்னு சொன்னார். இதாங்க செய்தி ஒண்ணுதான். இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு ஒன்றாய் என்று சொல்லும் பொழுது சங்கரரும் அதை சொல்லுகிறார், நாமும் அதை சொல்லுகிறோம். அப்புறம் என்னையா பிரச்சனை அப்படின்னா, ஒன்றாய் என்பது மட்டுமே பாருங்க, அதான் பிரச்சனை. இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு ஒன்றாய் என்பது மட்டுமே. அப்ப என்ன அர்த்தம்? வேறாய் என்பது இல்லை, உடனாய் என்பது இல்லை. அது ஏற்றுக்கொள்ள முடியாது. இது சங்கரர் கோட்பாடு. 3 தன்மையில ஒரு தன்மையை ஏற்றுக்கொண்டவர் ஏனைய 2 தன்மைகளும் இல்லை அப்படின்னு மறுத்துட்டார் சங்கரர். அடுத்து வந்தார் மத்துவர் வந்தார். அவர் சொன்னாரு உடம்பும் உயிரும் வேறு வேறு, இந்த 2ம் ஒன்றாவது எந்த காலத்தும் இல்லை, என்னைக்குமே ஆகாது. நீதான், நான் தான். அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொன்னாரு? இருட்டும் வெளிச்சமும் போல. இருட்டு இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருட்டு இருக்காது. 2 ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது. எனவே இருட்டும் வெளிச்சமும் போல பிரம்மம் பிரம்மம் தான், ஜீவாத்மா ஜீவாத்மா தான். 2ம் ஒரு காலத்தும் ஒன்றாக ஆகவே ஆகாது. அப்ப அவர் என்ன மறுத்துட்டாரு? ஒன்றா என்பதை மறுத்துட்டாரு, உடனாய் என்பதை மறுத்துட்டாரு. அவர் கோட்பாட்டில் வேறாய் என்பது மட்டுமே உண்மை. இந்த 2 பேர் வந்த பிறகு 3ஆவதாக வந்தார். நீங்க நல்லா மறந்துடாதீங்க, சங்கரருடைய கோட்பாட்டை முதலில் மருத்துவர் மத்துவர் மறந்துடக்கூடாது.
மெய்கண்டார் அப்புறமே தான் மறுத்தார். சங்கரர் கோட்பாட்டை முதலாக மறுத்தவர் மத்துவர், மத்துவாச்சாரியார் என்றவருக்கு பேர். ஏன் ஆசிரியர் பெருமக்களை ஆச்சாரியர் என்று சொல்வது மரபு. சங்கராச்சாரியார், மத்துவாச்சாரியார், ராமானுஜ ஆச்சாரியார் அப்படிங்கும்போது அவரை சொல்லுகிற பழக்கம் இருப்பதை பார்ப்போம். எனவே மத்துவருடைய கோட்பாடு சங்கரரை முதலில் மறுத்தவர். இவர் கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை, பிரம்மம் வேறு, பரமாத்மா ஜீவாத்மா என்ற ரெண்டு வேறுன்னு இருந்தார். சரி, இந்த கருத்துக்கு பிறகு வந்தவர் ராமானுஜர். அவர் என்ன சொன்னாரு? பிரம்ம பொருளும் ஆன்மா என்கிற இந்த ஜீவாத்மாவும் ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய் அப்படின்னு சொன்னார். அப்ப ஒன்றாய் என்பதற்கு அத்வைதம், வேறாய் இந்த ரெண்டு வேறு வேறு என்பதற்கு துவைதம் என்று பெயர். ரெண்டு வேறு வேறு அப்படி சொல்லுக்கு துவைதம் என்று பெயர். மூணாவதாக வந்தவர் என்ன சொன்னாரு? ஒரு விதத்தில் ஒன்றாய், ஒரு விதத்தில் வேறாய் என்று சொன்னார். எப்படி? பிறப்புக்கு உட்பட்ட நிலையில் பிரம்மம் வேறு, ஜீவாத்மா வேறு. அதுவே உடத்தை விட்டு உயிர் பிரியுமானால் பரமாத்மா ஜீவாத்மா ஒன்றாகிவிடும். அப்ப சங்கரர் சொன்ன இடத்துக்கு அவர் வந்துட்டார். முக்தி நிலையில ரெண்டு பொருள் இல்லை, ஒண்ணுதான் இருக்குது. ஆனா பிறப்பு நிலையில மத்துவர் சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது. முக்திக்கு போனா ஒண்ணு, பிறப்புக்கு வந்தா ரெண்டுன்னு. இங்க ரெண்டு இருக்குது, ரெண்டு கலந்து என்னாச்சு? ஒன்னாகி போச்சு. இன்னொன்னு எது? அதுதான் அது. இந்த கோட்பாடு தாங்க மூன்று பேரும் தங்களுடைய ஆராய்ச்சியில முடிந்த முடிவாக நிலைநாட்டினார்கள். மறந்துடக்கூடாது. சந்தேகத்தெல்லாம் சொல்லல, இதுதான் கருத்துன்னு நிறுத்தினாங்க. அப்படி நிறுத்தும் போதுதான் இந்த கோட்பாடு மக்களிடத்தில் அத்வைதம் என்றும் துவைதம் என்றும் விசிஷ்டாத்வைதம் என்றும் பெயர் பெற்றது. இந்த மூன்று ஜாம்பவான்கள் ஒவ்வொரு கால இடைவெளிக்கு பிறகு வந்தாங்க. முதல்ல சங்கரர், அவருக்கு அப்புறம் ஒரு 100-200 ஆண்டுக்கு பிறகு மத்துவர், அவருக்கு அப்புறம் 100-200 ஆண்டுகளுக்கு பிறகு ராமானுஜர் வந்தார். இவங்கெல்லாம் வந்த பிறகு வந்தவர் மெய்கண்டார். இப்ப அவர் சொல்ல வரார். நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா, இவர் சொன்னதும் சரி, அவர் சொன்னதும் சரி, இவர் அவன் மூவரும் சொன்னது சரி, இதை நானே சொல்லுவேன், இதுக்கு நீங்க வேணுமா என்ன கேட்டா, எதுக்குங்க பம்பு? அரசியல்ல நாம ஏன் அவரை தப்பு இவரை தப்புவானே, எல்லாம் சரிதான் சொன்னா வேலை முடிஞ்சு வச்சு இல்லையா? அப்படிலாம் சொல்லுவீங்க. ஒன்றாயும் இருக்கிறான், உடனாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான் என்பதை தக்க எடுத்துக்காட்டோடு நிரூபிக்கிறார் மெய்கண்ட தேவநாயகர். எனவே மூவரும் தனித்தனி தன்மை உடையவர்களாக தனியாக சொன்ன கோட்பாட்டை எடுத்து அவங்க சொன்ன மேற்கோளுக்கு எடுத்துக்காட்டுக்கு மறுப்பு சொன்னார். ஒன்றாய் என்ற எடுத்துக்காட்டுக்கு பொன்னும் ஆபரணம் சொன்னார் பாருங்க, அதை மறுத்துட்டு உடம்பும் உயிரும் போல ஒன்றாய். வேறாய் என்பதற்கு இருட்டும் வெளிச்சமும் போல சொன்னார் பாருங்க, அதை மறுத்துட்டு மெய்கண்டார் சொன்னாரு சூரிய வெளிச்சமும் சூரிய ஒளியும் கண் ஒளியும் போல் வேறாய் அப்படின்னார். கண்ணுக்கும் ஒளி உண்டு, சூரியனுக்கும் ஒளி இருக்கிறது. சூரிய ஒளி காட்டும் ஒளி, கண் ஒளி காட்டுதலை கண்டு காணுகிற ஒளி. அப்ப பிரம்மம் அறிவிக்கின்ற அறிவு, பிரம்மம் அறிவித்தால் அறிவிப்பதை அறிவது உயிரினுடைய அறிவு. எனவே உயிர் தானே அறியாது, இறை அறிவிக்கத்தான் அறியும் என்று சொன்னதுனால இது வேறாய் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ அந்த வேறாய் என்பதை எடுத்துக்கொண்டார். ஆனால் அவர் சொன்ன உதாரணத்தை மறுத்துட்டார். அவர் சொன்னது இருட்டும் வெளிச்சம், அது தப்பு. அதை மறுத்து என்ன சொன்னாரு? சூரிய வெளிச்சமும் கண் வெளியும் ஒளியும் போல அப்படின்னு சொன்னார். மூன்றாவதாக உடனாய் என்பதற்கு ராமானுஜர் சொல்லும் பொருளும் போல என்று சொன்னார். அது தவறு. கண்ணும் ஆன்ம அறிவும் போல. இப்போ புத்தகத்தை நான் படிக்க போறேன், என்னுடைய அறிவு கண்ணில் நின்னாதான் புத்தகத்தில் எழுத்து தெரியும். இங்க பார்க்கும்போது வெளியூட்ட செருப்பு என்னாச்சுன்னு நினைப்பு வந்துச்சுன்னா புத்தகத்தை கண்ணு பார்க்கும், எழுத்து தெரியாது. ஏன்? எனக்கு அறிவு பூரா செருப்பு புதுசாக வாங்கிட்டு வந்த செருப்பாச்சே,
இது வேற விட்டுட்டு வந்திருக்கிறமே இருக்குமா அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு வேளை போய் எட்டி பார்த்துட்டு வந்துடலாமா, இல்லை எங்காவது மறைச்சி வச்சுட்டு வந்துடலாமா, இல்லை ஒரு செருப்பு மேலேயும் ஒரு செருப்பு கீழேயும் விட்டோம்னா யாரும் எடுத்துட்டு போகாமல் இருப்பாங்களே, இப்படிலாம் நினைப்பு வந்துச்சுன்னா புத்தகத்தை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு, பார்க்க மாட்டோம். ஏன் அறிவுக்குள்ள போகாது. என்ன எழுதி இருக்குது என்ற எழுத்து உங்க கண்ணின் வழியா உயிருக்கு போகாது. ஏன் உயிர் மனதை பிடித்து வெளியே போயிடுச்சு, அது எங்க போய் இங்கிருந்து பார்க்கறது. அப்ப கண் ஒரு பொருளை காண வேண்டும் என்றால் அந்த கண்ணு கூட எது இருக்கணும், உயிர் என்கிற பொருள் கூடவே நிற்கணும். அப்பதான் நீங்க பார்த்த காட்சி நெஞ்சில பதியும். கண் ஒரு பக்கமும் கருத்து ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், காணுகிற காட்சி கருத்தில் பதியாது. இது சாமியை பார்க்கும்போது அப்படித்தான். போய் குருவான இறைவனை பார்த்தீங்கன்னா உயிர் கண்ணிலேயே நின்று பார்த்தா பார்த்த காட்சி நெஞ்ச விட்டு அகலாது. அங்க போய் பார்த்து நிற்கும் போது எனக்கு வேற பக்கம் போச்சுன்னா சாமியை பார்த்த மாதிரியா இருக்கும். கோயிலுக்கு போனீங்களா? போனேன். சாமி கும்பிட்டேன். என்ன பார்த்தீங்க? அதை ஏன் கேட்குறீங்க? நான் ஏதோ போனேன், பார்த்த வந்தேன். என்னையா பார்த்தீங்க? அப்புறம் போய் பார்த்தார். எப்படி பார்த்தார்? அதே குனித்த புருவம், ஒவ்வை செவ்வாயில், குமிழ் சிரிப்பு, பனித்த சடை, பவளம்போல் மேனி, பால் வெந்நீர், இனித்தமுடைய எடுத்த பொற்பாகம் காண பெற்றாலும் பார்த்தார். அவர் போய் ஒன்றில் இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லைன்னு பார்த்தார். அப்படியே அதை பார்க்கும்போது இவரை கண்ட கண்கள் இனி என்ன காண்பது, பீழையுடைய கண்கள் காண்பது என்ன, கட்சியின் அழகு கண்டா இனி காண்பது என்ன, எடுத்த பொற்பாகம் காண பெற்றார் இனி என்ன காண்பது. நாம என்னைக்காவது ரசித்து பார்த்துருக்கிறோமா? அட சிதம்பரம் போனா தான் ரசிக்க முடியாது. இங்கதான் இருக்கிறாரு, ரசித்து பார்த்தோமா என்ன? காலையில் இங்க இருக்கிறார். எத்தனை பேர் ரசித்து பார்த்தோம்? ஒருத்தரும் பார்க்கல. ஏதோ சாமி வச்சிருக்கிறாங்க, வச்சுட்டு போறாங்க, போங்க, நமக்கு என்ன கிடைக்குதுன்னு தானே பார்த்துருக்கோம். நம்ம இன்னும் பார்த்து என்ன அழகா இருக்கிறார், அழகியா நீ, அழகையா நீ அப்படின்னு பார்த்தோமா என்ன? அழகன் நீ ஆடுமாறு. அப்புறம் பார்த்தாரே அவர் அழகன் என்று குறிப்பிடுகிறார். நாம அவர் பார்த்து அழகன் சொன்னோமா? சாமி சூப்பர், நீங்க அருமையா இருக்க, நீ நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் தான் பேசணுமா என்ன அவர் பார்த்து? இல்லையே. இதே பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்தா இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எங்க வாங்கினீங்க கேட்கறமா இல்லையா? ஏன் இங்க ரசிச்சீங்க, அங்க ரசிக்கல, தெரியல. அப்ப அந்த இறைவனை ரசிக்கிற அறிவு நமக்கு வரலையே. ஏன் வரல? அந்த அளவுக்கு நல்ல வினை இல்லைன்னு வேற ஒண்ணும் காரணம். அது கொஞ்சம் புண்ணியம் செஞ்சு வச்சிருந்தோம்னா அவரை பார்த்து பார்த்து ரசிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வேற எதையாவது பார்த்துட்டா ரசிக்க முடியும். வேற ஒரு குத்தம்லாம் இல்லை. நம்ம கெப்பாசிட்டி உள்ள முன்ன இருந்தா தானே இப்ப வரும். அது இல்லைங்கிறது கருத்து கலந்து. அப்ப கண் காணுகிற பொழுது அந்த கண் கூட உயிரும் கூடவே நிற்கணும். அது மாதிரி உயிர் ஒன்றை அறிகிற பொழுது சிவம் என்ன பண்ணும்? என் கூடவே இருக்கணும். அப்ப நிலை பெறுவதற்கு ஒன்றாய், அறிவிப்பதற்கு வேறாய், அனுபவிப்பதற்கு உடனாய், இந்த மூன்று தன்மையும் எப்போதும் உண்டு. அது இன்னைக்கு நாளைக்கு நேற்றும் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான், நாளைக்கும் அப்படித்தான். நேற்றும் அப்படித்தான் இருந்தாரா? ஆமா, அவர் அப்படித்தான் இருந்தாரு. நானே தெரியாததுனால எனக்கு இருந்த இறைவன் எனக்கு தெரியல. நேற்று நான் ஆணவ மலத்துள்ள கிடந்தேன்ல, அப்ப சிவன் கூட இருந்துச்சா? சத்தியமா இருந்துச்சு. ஆனா தெரிஞ்சுதான். ஏன் நான் தெரிஞ்சாதான் எனக்குள்ள இருக்கிற ஆள் தெரியும். நானே தெரியலையே, அப்புறம் எப்படி எனக்குள்ள இருக்கு தெரியும்? சரி, அப்ப இறைவன் எனக்கு அறிவிச்சாரா? அவர் அறிவிக்கலாம். ஆனா அறிகிற அறிவு நம்ம ஏன் அறிவைத்தானே இழந்து நின்றோம். ஆணவ மதத்துல உயிர் எதை இழந்து நின்றது? அறிவை இழந்து நின்றது. நான் உங்களுக்கு உட்காந்து பாடம் நடத்திட்டு இருக்கிறேன், மகிழ்ச்சி. வேற வகை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு 10 பேர் சித்தம் கலங்கி போன ஒரு பைத்தியம் 10 பேருக்கு உட்கார வச்சு, நெய்கண்டார் எப்படி தெரியுமா, சிவஞான போதனா என்னன்னு தெரியுமான்னா, நான் பாட்டு பேசிட்டு இருக்கலாம். 10 பேர் கம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. என்ன புரிஞ்சுதா? அருமையா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அவன் எப்போ சிரிச்சுட்டே உட்காந்துருப்பான். பரவாயில்ல, சிரிச்சுக்கிட்டே பாடம் கேட்கறாங்க. அப்புறமேல தான் தெரிஞ்சுது வந்ததெல்லாம் ரோசு. எப்படி இருக்கிறேன்? ஏதாவது ஒன்னாவது தேர்வா? ஒன்றும் தேராது. ஏன் அறிவு தெளிவு இல்லாதவங்க கேட்டானா வாங்கிக்கொள்ள முடியாதுல்ல. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இருக்கிறீங்க, நேற்று சொல்லலையா, புரிஞ்சல, இன்னைக்கு கொஞ்சம் சொல்லி புரிஞ்ச மாதிரி இருக்கு, நாளைக்கு கொஞ்சம் புரியும். ஏன் அறிவு இருப்பதுனால.
அவனுக்கு அறிவு கலக்கம் இருப்பதனால அவன் அறிவு தெளிகிற காலம் வரை அவனுக்கு அவனே தெரிய மாட்டானே. அவன் தெரிஞ்சாதானே நான் சொல்ல சிவஞான போதும் தெரியும், மெய்கண்டா தெரிவாரு, சொல்றது நானும் தெரியும், ஒண்ணுமே தெரியாதே. அப்ப அறிவு மயக்கம் உடைய ஒருவனுக்கு தன்னையே அறிய முடியாத போது அவன் தலைவனை அறிவானா? அறிய மாட்டான். அந்த சித்த கலக்கம் தான் நேற்று ஆணவ மலத்தை கடந்த நிலைமை. நாம் எங்கிருந்தோம்? பைத்தியக்காரனை போல அறிவை இழந்து ஆணவ மலத்துக்குள்ள கிடந்தோம். சிவம் என்ன பண்ணுச்சு? கூடவே தான் இருந்துச்சு, கூட இருந்து தெரியவில்லை. அவன் அறிவித்தானா? அவன் அறிவிச்சிருந்தான், ஆனா நமக்கு தெரியலையே. சரி, இப்ப என்ன பண்ணாரு? நம்ம எடுத்து பிறப்புக்கு உட்படுத்தி உடம்பை கொடுத்து உலகத்தை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து கூட்டி வச்சு இப்பவும் கூட தான் நிற்கிறான். தெரிஞ்சுக்கிட்டுமா என்ன? சரிங்க, நேற்று அறிவு இல்லாம இருந்தது தெரியலீங்க, இப்ப கொஞ்சம் அறிவு இருக்குதா இல்லையா? சரி, கொஞ்சம் அறிவை வச்சுக்கிட்டு இறைவன் என் நெஞ்சுக்குள் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டுமா என்ன? தெரியலையே. எனக்கு இன்னும் கடவுள் இருக்கிறான்னு டவுட்டா தாங்க இருக்குது. பல பேருக்கு அப்படி, சில பேர் சந்தேகம் இருக்கலாம், நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க கடவுள் கடவுள்னு, எனக்கு இன்னும் ஒரு டவுட்ல தான் இருக்கிறார் அப்படின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அந்த அறிவு உங்களுக்கு அந்த பக்குவம் வாய்க்கல. இந்த 1ஆம் வகுப்பாவை படிச்ச பிறகு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா, ஐயா நன்றி வணக்கம், நீங்க வகுப்புட்டு போனா மற்ற மாணவராலும் படிச்சுட்டு வருது. ஏன்? இந்த நூற்பா படிக்காத வரை கடவுள் இருக்கிறாரான்னு சந்தேகம் இருக்கலாம். முதல் நூற்பாவை படித்த பிறகு கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு சந்தேகத்துக்கிடமின்றி இருக்கிறார் என்ற சொல்கிற தெளிவை நீங்கள் பெற்றிருந்தால் காலையிலிருந்து விழிச்சுக்கிட்டு பாடம் கேட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா கேட்டோம் புரிஞ்சுது அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நிற்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல சொல்ல வேண்டியதில்லை. அப்ப நேற்றும் இறைவன் என்னோடு இருந்தான், இப்பவும் எங்கூட தான் இருக்கிறான். இப்பவும் எனக்கு என்ன பண்றான்? என் உயிர் கூட இருந்து நான் நிலை பெறுவதற்காக ஒன்றா நிற்கிறான். நான் அறிய முற்படும் போது, அறிவிக்கும் போது எனக்கு வேறாய் நிற்கிறான். நான் ஒன்றை அனுபவிக்கும் போது என் கூடவே இருக்கிறான். இப்ப எனக்கு என்ன அனுபவப்படுத்துறான்? சிவஞான போதத்தை அனுபவப்படுத்துறான். எனக்கு உங்களுக்கும் அதைத்தான் அனுபவப்படுத்துறான். அப்ப எனக்கும் அறிவுக்குள் இருந்து சொல்லுமாறு பணிக்கிறான், உங்க அறிவுக்குள் இருந்து கேட்குமாறு பணிச்சிருக்கிறான். ரெண்டு ஆஞ்சேர வேலை தான். என்னை சொல்ல வைக்கிறான், உங்களை கேட்க வைக்கிறான். ரெண்டு பேருக்கு இடையில அவன் தான் இருந்து இந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறானே ஒழிய நான் நினைத்தால் உங்களிடத்து சொல்லிவிட முடியாது, நீங்க நினைத்தா என்னிடத்தில் கேட்டுவிட முடியாது. ஏன்? அவன் அதுக்கு உதவி பண்ணணும். இந்த கேளு, இந்த சொல்லு அப்படின்னு எனக்கு சொல்லுமாறு பணித்தா தான் நான் சொல்ல முடியும், கேட்குமாறு பணித்தா தான் நீங்க கேட்க முடியும். இல்லைன்னா என்ன, கடைசி பஞ்சில் சொல்லுமாறு தோங்கலாம். என் சாமி கேட்குமாறு பணிக்கல, அதனால நமக்கு என்ன தோணும்? கொஞ்சம் களைப்பா தெரியுது, நைட் ஷிஃப்ட்டுங்க, அதனால கொஞ்சம் அப்படியே தூங்கிக்கிறேன்னு தூங்க வேண்டியதான். எவ்வளவு கேட்க முடியும் அவ்வளவுதான் புண்ணியம். ஒரு யாரையும் நொந்து பயன் இல்லைங்க. அந்தந்த உயிருக்கான வினை அனுபவம் எவ்வளவு அவ்வளவு, இதுதான் அடிப்படை. அப்ப இறைவன் நம்மோடு நேற்றும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருந்தான், இன்றும் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான். நாளைக்கும் நிற்பானா? நாளைக்கும் அப்படித்தான் இருப்பான். ஏன்? முக்தி பெறுகிற காலத்தில் இறைவனும் நானும் வேறல்ல என்று ஒன்றாய் இருப்போம். அந்த முக்தி இன்பத்தை அனுபவிக்கும் போது அவன் வேறாய் இருந்தால் தான் அனுபவத்தை கொடுக்க முடியும், நான் வேறாய் இருந்தால் தான் அனுபவத்தை பெற முடியும். அப்படி வேறாய் இருந்து அந்த இன்பத்தை பெறுகிற பொழுது அவன் கூடவே இருந்தால் தான் இன்பத்தை நுகர முடியும். அப்ப நாளைக்கும் அவன் எப்படி இருப்பான்? ஒன்றாய் வேறாய் உடனாய் இருப்பான். இந்த மூன்று தன்மை உயிர்களிடத்தில் அவன் எந்த காலத்தும் உண்டு. நேற்று, இன்று, நாளை எப்போதும் உண்டு. இதை விளங்கிக் கொள்வதற்கு தான் இத்தனை பாடு. இது படாத பாடுபட்டு விளங்க மாட்டேங்குதே, ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவுதான் செய்தி. இதைத்தான் இந்த பத்தியில் கொடுத்திருக்கிறார். அப்படியே படித்து கொண்டு வருவோம். எட்டும் அளவுக்கு எட்டட்டும் பாருங்க. பொன்னே ஆபரணம் ஆவது போல் பிரம்மமே உயிராயிற்று என்று ஏகான்மவாதிகள் கூறுவர். இது அத்வைதம். இருளும் ஒளியும் போல இறைவனும் உயிரும் வேறு வேறு என்று கூறுவர் மாற்றுவர். இது துவைதம். சொல்லும் பொருளும் போல இறைவனும் உயிரும் ஒரு விதத்தில் ஒன்றாயும் ஒரு விதத்தில் வேறாயும் இருக்கும் என்று கூறுவர் வைணவர் ராமானுசர். இவர்கள் மூவரும்
இவ்வாறு கூறுவதற்கு அத்துவிதம் என்ற ஒரு சொல்லே அடிப்படை காரணமாகும். அது பிரம்மசூத்திரத்துல ஒரு தொடர் வருதுங்க. அந்த தொடர் இந்த சிக்கலுக்கு காரணம் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா தராரு. நம்மால எவ்வளவு விளங்க முடியும்னு தெரியல பாருங்க. அதாவது துவிதம் அப்படின்னா ரெண்டு அர்த்தம். நீங்க அந்த சன்னிதானங்கள் பேர் எழுதும்போது துவித சன்னிதானம் எழுதுவாங்க, இரண்டாவது சன்னிதானம் பேர். அதாவது குரு முதல்வர் இருப்பாரு, இளவரசுன்னு ஒருத்தர் பட்டமா நியமிப்பாங்க, அவங்களுக்கு துவித சன்னிதானம் என்று பெயர். சரிங்களா? இரண்டாவது இரண்டு என்பதற்கு துவிதம் என்று பெயர். சரி, அந்த துவிதம் என்ற சொல்லுல அந்த சொல்லுக்கு முன்னாடி ஒரு எழுத்து கூடுச்சு. அந்த எழுத்தோடு அது கூடிய உடனே பொருள் செய்தவர்கள் வேறு வேறு கருத்தை கொண்டு பொருள் செய்திருக்காங்க. என்ன எழுத்து? அதுதான் இங்கே கொடுக்கப்பட்ட பத்தி. எவ்வளவு வாங்கி கொள்ள முடியும் பாருங்க. இப்போ இது சிவஞான முனிவருடைய உரை, மறந்துடாதீங்க. தமிழில் ந என்பது முன் ஒட்டாக ந அப்படிங்கிற எழுத்த முன்னாடி எழுதி பின்னாடி சொல் எழுதணும். அப்படி எழுதுனீங்கன்னா முன் ஒட்டாக வரும் பொழுது சிறப்பு பொருளில் வரும். இது இலக்கணம்ங்க. நம்ம இலக்கணம் படிக்காம பாஸ் பண்ணி வந்தவங்க நாமெல்லாம். அதனால கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கு. நான் இலக்கண வகுப்புலயே தூங்கின ஆளு, நீங்க வேற இங்க வேற வச்சு இலக்கணம்னா தூக்கம் வராம என்னங்க பண்ணும் அப்படின்னு வேற வழி இல்லைங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இலக்கணம் இருக்குது, தெரிகிறவருக்கு முயற்சி பண்ணி பார்ப்போம். பாருங்க, நான் என்பது தமிழ்ல வரும்போது சிறப்பு பொருளில் வரும். இந்த சொல்லப்பட்ட ஞாபகம், சிறப்பு பொருளில் வரும். சரி, அந்த நான் கூட்டல் பூதன், நப்பூதன், நான் கூட்டல் செல்லை, நச்செல்லை, நான் கூட்டல் கீரன், நக்கீரன். எக்ஸாம்பிளுக்கு 3 சொல் கொடுத்துருக்கிறார். நப்பூதன், நச்செல்லை, நக்கீரன் 3 சொல்லுங்க. என்பன அவ்வாறு வந்தன ஆகும். ஏன் இப்போ கொடுத்துருக்கிறாரு? இதுதான் சிக்கல ஆரம்பம். பாருங்க, வடமொழியில் ந என்பது முன்னொட்டாக வரும்பொழுது, தமிழா இருந்துச்சுன்னா சிறப்பு பொருளை மட்டும்தான் வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு நக்கீரன். அந்த ஞாபகத்தை விட்டுருங்க. நக்கீரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லாரும் தெரிஞ்ச பெயர். நப்பூதன், நச்செல்லை நினைவுக்கு வரலாம், வராம போகலாம். ஆனால் நக்கீரன் என்பது அந்த நா என்பது சிறப்பு பொருளில் வந்து நிற்கிறது செய்தி. இப்ப இங்க வடமொழியில அதே நா என்கிற எழுத்து இருக்கிறது. அது என்ன பொருளை வரும் சொல்றாரு பாருங்க. வடமொழியில் நா என்பது முன்கொட்டாக வரும்போது பல பொருளில் வரும். இதுதான் பிரச்சனைக்குரியது. பல பொருளில் வரும். சரி, அது என்னென்ன பொருள்ல வரும்? ஒன்று சாமியம். சாமியம் பக்கம் அர்த்தம். சாமியம். இன்மை, இல்லை, இன்மை. அப்புறம் பேதம், சிறுமை, இழிவு, மறுதலை ஆகிய 6 பொருளில் வரும். ந என்கிற எழுத்து வடமொழிக்கு போகும்போது 6 பொருள் தரும். இப்ப நான் எடுத்து அந்த சொல்ல கையாளும் போது எனக்கு எது தோணுச்சோ அதை வச்சு நான் உரை சொல்லிட்டேன். 6ல 6 வரையா பொருள் சொல்லலாம். அப்ப எனக்கு எது தோன்றியதோ அது சரி என்று நான் உரை சொல்லிட்டேன். இப்ப அந்த கருத்தில் நான் பின்வாங்க மாட்டேன். நான் சொன்னதான் சரிங்க, நான் இன்மையும் இருக்குது, நான் இன்மை பொருள் எடுத்துக்கிட்டேன் சார். அதில் பாருங்க மறுதலை பொருள், அது நீ வச்சுக்க, எனக்கு என்ன கவலை, நான் இன்மை எடுத்துக்கிட்டேன். இப்படி 6 பொருள்ல வரக்கூடியதை 3 பேர் எடுத்துக்கிட்டாங்க, 3 பொருள் எடுத்துக்கிட்டாங்க. அதான் பாருங்க. இப்ப 6 பொருளில் வரும். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியம் பாருங்க. ந என்பதில் இப்ப நம்ம தமிழ்ல நா என்று எழுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்து கூட்டல் ஆ நான் வரும். உயிர்மை எழுத்து. அப்ப உயிர் எழுத்து மெய்யெழுத்து கூடிதான் உயிர்மை எழுத்தா வரும். நான் கூட்டல் நான் என்ற எழுத்தை பிரிச்சிங்கன்னா இன் கூட்டல் ஆ நா அப்படின்னு வரும். அதுதான் எழுதுற. அப்ப ந
என்ற அந்த சொல்லுல இந்து என்ற மெய் கட்டு அகரம் மட்டுமே நிற்கும். அதாவது முன் வரும்பொழுது மறந்துடாதீங்க, தமிழ்ல ஒரு பெயரை எழுதினால் இக்கு, இச்சு, இப்பு இதெல்லாம் முன்னாடி வரக்கூடாது. பிரியா தமிழ் எழுதலாமா? எழுதக்கூடாது. இப்பு போட்டு பிரியான்னு எழுதக்கூடாது. ஏன்? தமிழ்ல முன்னாடி ஒற்றெழுத்து வரக்கூடாது. இலக்கணம். தமிழ் பேர், தமிழ் கடவுள், தமிழ் தலைவர் சிவாய நம்ம நமக்கு அது நமக்கு போக வேண்டாம், சிக்கல் அதெல்லாம். அப்ப தமிழ் அப்படின்னு வந்துட்டாவே எது முன் வர வேண்டும் என்றால் ஒற்றெழுத்துக்கள் முன்ன வரக்கூடாது. இது இலக்கணம். நீங்க தமிழ்ல பேர் வைக்கிற நீங்க எல்லாம் ஸ்வேதா இல்லைங்களா? ஸ்வேதான்னு ஒரு பேர் அருமையா இருக்குது. அது இசு வந்துருக்குது. முதல்ல வரலாமா? முன்னாடி நீங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க பெயர் சொன்னால் தரம் விளங்குன்னு சொல்ல முடியுங்களா? உங்க பேரை சொன்னாவே நீங்க தமிழ்நாடான்னு கண்டுபிடிக்கணும். அப்படி பேர் வைக்கணும். நீங்க அப்படியே பேர் வைக்கலாம். பேரை வச்செல்லாம் ஆளை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ஏன் எங்கேயோ ஒரு பேரை நமக்கு வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம நாடு அப்படித்தாங்க போயிடுச்சு. எங்கேயோ போயிடுச்சு. அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாம இன்னும் பிடிச்சிக்கிட்டு பழசையும் இருந்தால் நாம பிடிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க நம்மளை பார்த்து ஏயா இன்னும் அந்த காலத்துல இருக்கிற ஆதி மனுஷனால இருக்கிற மேலே ஏறி வாங்கலாம். நாகரிகம் தெரியாம இருக்கிறாங்க. தமிழ் மொழிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கிறது. இன்ன எழுத்து தான் பெயரின் முன்னாக வர வேண்டும் என்று 2000 ஆண்டுக்கு முன்னாடி தொல்காப்பியர் எழுதி கொடுத்த இலக்கணம். நினைச்சு பாருங்க, உலகத்துல எந்த மொழிக்கும் இந்த இலக்கணம் இல்லை. நமக்கு இருக்கு கையில வச்சுக்கிட்டு என்ன பண்றது? யூஸ் பண்ணாம வச்சு நமக்கு ஏன் இந்த இலக்கணம் அப்படி வச்சுக்கிட்டோம். சரி, அங்க போக வேண்டாம், இங்கேயே வந்துருவோம். எனவே இந்து கூட்டல் ஆ நா. இப்ப துவிதம் அப்படின்னா 2. அந்த அந்த துவிதம் என்ற சொல்லோட இந்த நா என்ற சொல் கூட சேர்ந்துச்சுங்க. வடமொழியில மறந்துடக்கூடாது, துவிதம் வடமொழி சொல். அந்த வடமொழி சொல்லோட நா என்கிற சொல் அதோடு கூடுகிறது. அப்ப என்னவா பொருள் வரும்? 6 பொருள் வரும். அதுல அதை நீங்க தமிழ் படுத்தினா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சிறப்பு பொருளை வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டாங்க. என்ன பண்ணாங்க? அந்த ந என்ற எழுத்தை பிரிக்கும் போது இந்து கூட்டல் ஆன்னு வந்துச்சு. அந்த இன் அப்படிங்கிற எடுத்துட்டு ஆ கூட்டல் துவிதம் அத்துவிதம். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இறைவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு அத்துவிதம் சொன்னோமா இல்லையா? அப்ப அத்துவிதம் என்ற சொல் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அந்த ஆ என்ற எழுத்தோடு துவிதம் என்ற எழுத்து சேர்ந்தது அத்துவிதம் என்றது. அந்த ஆ என்பது எப்படி வந்துச்சு? நா கூட்டல் துவிதம் அத்துவிதம் வந்துச்சு. அதுவே நா கூட்டல் துவிதம் அத்துவிதம் ஆச்சு. இந்து கூட்டல் ஆ கூட்டல் துவிதம் என்பது அத்துவிதம் ஆயிடுச்சு. ஏன்? இந்து முன்னாடி வரக்கூடாது, இந்த எடுத்துட்டோம். ஆ இருந்துச்சு, ஆ கூட்டல் துவிதம் அத்துவிதம். ஏன்? அந்த தகர ஒற்றுக்கு ஏற்ப இத்து வந்துருச்சு. எனவே அத்துவிதம். இதெல்லாம் இலக்கணம் படிக்கும்போது புணர்ச்சி விதின்னு ஒரு சொல் அது முன் இருக்கிற சொல்லோடு கூடுகிற பொழுது சில நேரத்தில் கெட்டு சேரும், சில நேரத்தில் திரிந்து சேரும். இதெல்லாம் இலக்கணம் படிச்சிருப்போம். அதை விட்டுருவோம். எப்படி மீண்டும் இங்கே வந்துடுவோம். பாருங்க, இதை கீழே உரை கொடுத்துக்கிறார். நா என்பது மெய்கட்டு அகரம் மட்டும் நிற்கும். நா கூட்டல் சுத்தம் எப்படி வரும்? இந்து கூட்டல் ஆ கூட்டல் சுத்தம் அசுத்தம்னு வரும். இது எக்ஸாம்பிள்ங்க, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த நா கூட்டல் சுத்தத்தை நசுத்தம் எழுதக்கூடாது. இந்த நா என்பதுல பிரிக்கணும் எழுத்த. இந்து கூட்டல் ஆ, அந்த இந்த எழுத்துனா ஆ கூட்டல் சுத்தம் அசுத்தம்னு வந்துருச்சு. ஏன்? அங்க சகரம் இருப்பதனால சகர ஒற்று வந்துச்சு, அசுத்தம் ஆயிடுச்சு. பாருங்க, ஆ கூட்டல் சுத்தம் அசுத்தம் ஆயிடுச்சு. பிறகு அதுபோல நா கூட்டல் தூ கூட்டல் விதம் நத்துவிதம். நா கூட்டல் தூ கூட்டல் விதம் நத்துவிதம் என்ற வடமொழி சொல்லில் உள்ள நகரமை கெட்டு அதன் மேல் என்ற அகரம் முதலாக நின்று தமிழில் அத்துவிதம் என வழங்கப்பட்டு வருகிறது. இதாங்க சிக்கல். ஏன்? நகரமாக இருக்கும்போது வடமொழியில
நத்துவிதம் என்று பெயர். அது நீங்க தமிழ் படுத்தினீங்கன்னா அத்துவிதம் என்று வருகிறது. அத்துவிதம் என்று வரும்போது அங்க ஆ என்ற எழுத்து என்ன பொருளில் வருகிறது என்பதை ஆராயும். அதான் படிச்சுட்டார். எனவே அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள அகரம் 3 பொருள் தருகிறது. எது? அண்மை, இன்மை, மறுதலை. அண்மை முன்ன படித்த சாமியம். அடுத்தது இன்மை, அங்கே வந்தாச்சு. பேதம், மறுதலை. எனவே இப்படி 3 வகையான பொருளை அந்த ஆ என்ற எழுத்து தரும். இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தமிழ் இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும், வடமொழி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். 2 தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு எழுத்தை கூட்டும் போது எப்படி வந்துச்சு, எப்ப நீங்க தேவாரம் படிச்சுன்னு தெரியுங்க. அதாவது இஷ்டம் அப்படின்னா வடமொழி, அதை தமிழுக்கு வந்து இட்டம்னு வரும். இஷ்டம் அது வடமொழி, அது தமிழ் இட்டம் அப்படின்னு. இஸ்ஸு வந்து இட்டா வரும். இது தேவாரத்தை பாடல் உண்டு, நீங்க பார்த்து கொள்ளுங்க. அப்ப இந்த மாதிரி சில சொல் தமிழுக்கும் வடமொழிக்கும் மாறுகிற போது அந்த சொல், அந்த எழுத்து மாறி நிற்குங்க. மாறி நிற்கும் போது நமக்கு 2 இலக்கணம் தெரிஞ்சாதான் இதனால இது இப்படி ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். அதுல ஒன்று தெரிந்து ஒன்று தெரியாம போச்சுன்னா தெரிஞ்சவாறு பொருள் செய்கிறோம். இதுதான் சிக்கல் பாருங்க. எனவே அகரம் 3 பொருளில் வரும். அண்மை, இன்மை, மறுதலை ஆகிய 3 பொருள்களை உணர்த்தும். நினைச்சு பாருங்க, நாம படிச்சு பார்த்துட்டு இவ்வளவு கடினமா இருக்குது. உரை எழுதியவர் எவ்வளவு நுட்பமா ஆராய்ந்து இதெல்லாம் கொடுத்துருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஏன் சிவஞான முனிவர் தமிழ் இலக்கணத்துல கடல் போன்றவர், வடமொழி இலக்கணத்தை நன்கு கற்றவர். வடமொழி புலமையும் உண்டு, தமிழ் புலமையும் உண்டு. 2 புலமையும் பெற்ற அவர்தான் இறைவனுடைய கருணையினால சிவஞான மாபாடியும் என்ற நூலை நமக்கு தந்திருக்கிறார். சும்மா வெறும் பெருமைக்காக உரை எழுதியவர் அல்ல, இறைவன் கருணை கூட்டுவுக்கு எழுதிய உரை என்பதை நீங்க பார்த்தா தெரியும். அடுத்து கீழே பாருங்க. ஆ கூட்டல் பிரகாசம். இதுக்கு எப்படி வரும்? அப்பிரகாசம் அப்படின்னா என்ன? அப்பிரகாசம் என்பதில் உள்ள அகரம் பிரகாசம் இல்லை, அதாவது ஒளி இல்லை என்ற இன்மை பொருளை குறித்தது. அப்ப ஆ என்ற எழுத்து இந்த இடத்துல இன்மை பொருளை உணர்த்துகிறது. ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து அது போலவே அத்துவிதம் என்பதில் உள்ள அகரம் இன்மை பொருளை உணர்த்தி 2 இல்லை, 2 இல்லை அப்படின்னு பொருள் சொல்லுச்சு. இந்த 2 இல்லை என்ற உடனே அவர் என்ன பொருள் செய்திருக்காரு? ஒன்றுதான் இருக்கிறது என்று பொருள் செய்திருக்கார். சொல்லினுடைய அமைப்பு 2 இல்லை என்பதுதான். இப்ப 2 இல்லைன்னா ஒன்றுதானுங்க. நீங்க என்னங்க ஆராய்ச்சி வேணும்? ஏன் 3ஆ இருக்க கூடாதா என்ன? 4ஆ இருக்க கூடாதா என்ன? நேற்று உங்கள் இல்லத்துக்கு எத்தனை பேர் வந்தார்கள்? 2 பேர் வரல அப்படின்னா ஒருத்தர் வந்துட்டாரா அப்படி நீங்களா நினைச்சா நான் பொறுப்பாக முடியுமா என்ன? ஏன் 4 பேர் வந்திருக்கலாமே, 5 பேர் வந்திருக்கலாமே, தெரியல. 2 பேர் வரலன்னு நான் பதில் சொன்னேன். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? ஒருத்தர் வந்துட்டான்னு எடுத்துட்டீங்க. இது யாருடைய குற்றம்? அவ்வளவுதான். இதாங்க ஆராய்ச்சி, பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப 2 என்ற அந்த அகரம் இன்மை பொருளை உணர்த்தியது. அகநா கூட்டல் அந்த அத்துவிதம் என்பதில் அகரம் இன்மை பொருளை உணர்த்தியதனால 2 இல்லைன்னு உணர்த்தியது. எனவே சங்கரர் 1 உண்டு என்று உரை கண்டனர். அவ்வாறு பிரம்ம பொருள் 1 உண்டு என்று உணர்வது எதுவோ அவ்வுயிர் பிரம்மத்தின் வேறாம் என மறுக்கப்படும். இருப்பது ஒரு பொருள் தான் சொன்னா நான் பிரம்மம், நான் பிரம்மம் பிரம்மம் பிரம்மனை ஆட்சி சொல்லி நானே பிரம்மம்னு வச்சுக்குவோம். நான் இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், நான் மட்டும்தான் இருக்கிறேன். நான் மட்டும் உட்கார்ந்து நான் கடவுள் நான் கடவுள் நான் கடவுள் சொல்லி என்னத்துக்காக போகணும்? உங்க மாதிரி இருக்கிற கூட்டத்தில் வந்து நான் யார் தெரியுமா, நான் கடவுள்னு சொன்னா ஐயா வணக்கம்யான்னு கூட ஒரு வணக்கம் போடுவீங்க. அது ஒரு போடு. நான் இருக்கிறதே நான் ஒருத்தன் தான். ஒருத்தனாகிய நான் கடவுள் நான் கடவுள் என்ன சொல்லி என்னத்த பிரம்மம் தன்னை பிரம்மம் என்று சொல்வது எதற்காக? பிரம்மம் தன்னை பிரம்மம் என்று யாரிடத்தில் சொல்லுகிறது?
தான் கேள்வி. அதான் சொல்றார், எது பிரம்ம பொருள் ஒன்று என்று உணர்வது எதுவோ அதுவே பிரம்மத்தின் வேறாகி ஆன்மா என்று அவர் கருத்து மறுக்கப்படுகின்றார். கருத்தை சொல்லி மறுப்பு சொல்லிட்டார். இது முதல் கருத்துங்க. அப்ப அகரம் இன்மை பொருளை உணர்த்தும். ஒரு எடுத்துக்காட்டு, ஆக்குத்தல் பிரகாசம் அப்பிரகாசம் அப்படின்னு ஒளி இல்லை. அப்ப ஒளி இல்லை என்பது இன்மை பொருளை உணர்த்தியது. நீ அடுத்து பாருங்க, நீதி, அதுக்கு எதிர்ச்சொல் அநீதி. நீதி என்ற சொல்லுல ஆ என்ற எழுத்தை சேர்த்து என்ன வரும்? அநீதின்னு வரும். இது என்ன பொருள் தருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு சொல்லக்கூடிய பொருள் என்ன? மறுதலை பொருளை தருகிறது. நீங்க பிரகாசத்தோட ஆவ சேர்த்தீங்கன்னா பிரகாசம் இல்லை என்ற பொருள் தான் தந்துச்சு. ஆனா நீதி என்பதுல ஆவ சேர்த்தீங்கன்னா நீதி இல்லை பொருள் இல்லை, அநீதினு பொருள். அநீதினு என்னத்தான்? நீதிக்கு எதிரானது. அப்ப அந்த இடத்துல என்ன பொருள் தந்திருக்கிறது? மறுதலை பொருளை தந்திருக்கிறது, நேர் மாறான பொருள். அப்ப மத்துவர் என்ன பண்ணாரு? துவிதம் என்றால் ரெண்டு, அது சேர்ந்துருச்சு. எனவே இரண்டும் வேறானது, இரண்டு இல்லை, இரண்டும் ஒன்றில்லை, எனவே ரெண்டு வேறானது அப்படின்னு எடுத்துட்டார். அதான் பாருங்க, அநீதி, தர்மம், அதர்மம் இவற்றில் அகரம் மறுதலை பொருளை தந்து நீதி அல்ல தர்மம் அல்ல என வந்தது. நீதியும் அநீதியும் தர்மமும் அதர்மமும் மாறானவையாகும். அதுபோலவே அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள அகரம் மறுதலை பொருளை பொருள்பட்டு கடவுளும் உயிரும் வேறு வேறு என பொருள் கொண்டார் மாத்துவர். அப்ப சங்கரர் இன்மை பொருளை எடுத்துக்கொண்டார், மத்துவர் மறுதலை பொருளை எடுத்துக்கொண்டார். மூன்றாம் நபர் யாரு? இரண்டும் வேறு வேறு ஆயின் யாண்டும் நீக்கமர நிறைந்து இருப்பன் என்பதற்கு மாறாகும். எனவே உயிர் வேறாக இருக்கும் என்றால் உயிர் தனித்து இயங்கும் ஆற்றல் உடையது என்ற நிலை ஏற்படும். அவ்வாறு கூறுவது உயிருக்கு பொருந்தாது என்பதனால் அந்த கருத்து மறுக்கப்படுகிறது. எனவே மத்துவர் கோட்பாடு மறுக்கப்படுகிறது அப்படின்னு இங்க மறுப்பு சொல்லிட்டார். நீ அடுத்தது, ஏகான்மவாதிகள் கொண்டவாறே இன்மை பொருள் கொண்டு கடவுள் யாண்டும் நீக்கமர் நிறைந்தவன் என்றும் உயிரும் உலகமும் கடவுளுக்கு அடக்கும் என்று கூறுவர் வைணவர். பாருங்க, சங்கரர் சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டார். ஏகான்மவாதிகள் என்பது சங்கரர். அவங்க கொண்டவாறே இன்மை பொருள் கொண்டு ஒரு விதத்தில் வேறாய் அப்படிங்கிற வகையில் ஒரு விதத்தில் ஒன்றாய். அப்ப சங்கரர் கொண்டது ஒன்றாய். எனவே இன்மை பொருளை கொண்டு கடவுள் யாண்டும் நீக்கமர நிறைந்தவன், அதாவது சர்வ வியாபி அப்படிங்கிறத உடன்பட்டாங்க. ஆனா அதே சமயத்துல உயிரும் உலகம் கடவுளிடத்து அடக்கம் என்று கூறுவர். இது வைணவருடைய கோட்பாடு. உலகமும் உயிரும் பலவாறாம் போல கடவுள் பல அல்ல, ஒன்றே என்று அவர் கூறுவர். அத்துவிதம் என்பதில் உள்ள அகரம் அன்மை பொருளை உணர்த்தும் என்பது மெய்கண்டாருடைய கருத்தாகும். எனவே அது ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். ஆ கூட்டல் பிராமணன் அப்படி என்னாச்சு? அப்பிரமாணம் அப்படிங்கிற அந்த பிரம் அப்படிங்கிற வகையில அந்த ஆ சேருகிற பொழுது அப்பிராமணன் அப்படின்னா அவன் பிறப்பால பிராமணன், ஆனா பிராமணத்தன்மை இல்லாதவன் பொருள். பிறப்புல அவன் பிறந்தது வைதிக நெறியில, அந்தனர் மரபுல, ஆனா அதற்கான ஒழுக்கம் அவனிடத்தில் இல்லை. அப்படிங்கும்போது என்ன பொருள் வந்து விட்டது? அங்க ஆ சேர்ந்து இருக்கு. அப்ப என்ன குறிக்கிறது பாருங்க. எனவே என்பதில் பிராமணன் அல்லாத மன்னவன், வணிகன் முதலியோரை குறிக்காமல் பிராமணன் ஆக இருந்தும் பிராமணத்தன்மை இல்லாத அன்மை பொருளை குறிக்கும். இது விளங்குதான் பார்த்துக் கொள்ளுங்க. ஆ என்ற சொல்லுல முதல்ல பார்த்தது அன்மை. அந்த 3 பேர் 3 கருத்து, அந்த 3ஐயும் மறுத்துட்டு இங்க நம்முடைய மெய்கண்டார் கொடுக்கக்கூடிய கருத்துல அன்மை பொருளை உணர்த்துகிறார். எனவே இங்க அவர் வணிகன் அல்ல, அவர் மன்னன் அல்ல, ஆனா பிராமணனாய் இருந்து பிராமணத்தன்மை இல்லாதவன் என்பதை உணர்த்தியது. அதனால இதுக்கு பேரு அன்மை அப்படிங்கிற பொருள். எனவே அந்த வகையில சொல்றார். அந்த சொல்லை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா அத்துவிதம் என்பதில் உள்ள அகரம் அன்மையை குறிக்கும்.
அண்மை பொருள் கொள்ளும் பொழுது பிராமணனாயிருந்தும் பிராமணத்தன்மை இல்லாதவாறு போல கடவுளும் உயிரும் பொருள் தன்மையால் இரண்டாயினும் இரண்டின் தன்மையாக வேறு பிரிந்து அறியவாறாக கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல கலந்து நிற்கும் என்பது சைவ சித்தாந்த கொள்கை. எனவே இரண்டாம் நூற்பாவில் மெய்கண்டார் இந்த கருத்தை மிகவும் வலியுறுத்தி அறிவுறுத்துகிறார் என்பதை ஆசிரியர் காட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் இனி ஒவ்வொரு பகுதியாக எடுத்துக்கொண்டு விரித்து சொல்லணும். ஆசிரியர் இரண்டாம் நூற்பாவை 4 கூறுகளாக பிரித்து கொண்டார். அதாவது முதல் கூறு அவையே தானேயாய், இரண்டாவது கூறு இருவினையின், இருவினை அது எது ஆணையின் அப்படிங்கிற இறைவன் ஆணை வழி உயிர்களுக்கு இருவினை ஊட்டப்படும். அந்த இருவினை வழியாக உயிர்கள் போக்குவரவு புரியும். ஆணையிடத்து இறைவன் நீக்கமர நிற்பன். அப்ப 4 கூறா எப்படி பிரிச்சிருக்கிறாருன்னா அவையே தானேயாய் என்பது ஒரு கூறு, இருவினையின் அப்படிங்கிறத ஆணையின் இருவினை அப்படின்னு கூட்டிக் கொள்ளணும், அது ஒரு கூறு. அடுத்தது ஆணையின் போக்குவரவு புரிய, அடுத்தது ஆணையின் நீக்கமர நிற்கும் அன்றே அப்படின்னு பொருள் பிரித்து கொண்டீங்கன்னா 4 கூறு. அதன் முதல் கூறு அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு ஒன்றாய் வேறாய் உடனாய் என்பதை எடுத்து விரிவாக சொல்ல போறார். அந்த பகுதியில் முதல் கூறு எடுத்துக்கொள்கிறோம். அதாவது 2ஆம் நூற்பாவில் 4 கூறாக பிரித்து அதில் ஒரு கூறு எடுத்துக்கொண்டு காணும்போது முதல் கூறு சொல்லுகிறார் அவையே தானேயாய் என்பதற்கு விளக்கம் கொடுக்க போறார். பாருங்க, மேற்கோள்: ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும். அப்படியே உரை பகுதி பாருங்க. முதல்வன் உயிர்களோடு கலந்து நிற்கும் தன்மையினால் உயிர்களே ஆய். அப்படின்னு அர்த்தம், என்னோடு கலந்து நானே ஆக நிற்கிறான், உங்களோடு கலந்து நீங்களாகவே நிற்கிறான் அர்த்தம். எனவே உயிரே ஆய். பொருட்தன்மையினால் உயிரின் வேறுமாய், என்னோடு கலப்பு காரணமாக உடலும் உயிரும் கலந்திருப்பது போல் ஒன்றாய், பொருட்தன்மையினால் வேறாய், அதே சமயத்தில் அதை அறிகிற பொழுது அது சொல்ல வந்த பொருளின் தன்மையால் உயிர்களின் வேறுமாய் உயிர்களோடு உடனாய் நிற்கும் தன்மையினால் உயிர்களுடன் உயிருக்கு உயிராய் தானேயாய் நிற்பன். இதாங்க சொல்லப்பட்ட ஈண்டு இவ்வான்மாக்கள் பலவும் முதல்வன் தானேயாய் நிற்கும். இப்பதான் அந்த பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்ட சொல்லை எடுத்துக்கொண்டு விரிவு தரப்போகிறார் ஆசிரியர். ஏது இப்ப ஏதுல என்ன இருக்கிறது? தான் சொல்லுகிற கருத்து, அதற்கு பிறருடைய ஐயம், மறுப்பு, 3ஐயும் உண்டடக்கி சொல்லணும். அதான் சித்தாந்த துணிவு சொல்ல போறார். என்ன சொல்றாரு? அத்துவிதம் என்ற சொல்லானி. பிரம்மசூத்திரத்துல அத்துவிதம் என்ற ஒரு சொல் இருக்கிறது. இருக்கிறது. சரி, அந்த சொல்லின் வழி நீங்க என்ன பொருள் எடுத்துட்டீங்க? ஒரே பொருள் எடுத்துக்கிட்டீங்க. அப்படின்னா அதுல பிழை இருக்கிறது. ஏன்? ஒன்று இருக்குமானால் ஒன்று என்றே வேதம் சொல்லி இருக்கலாமே, ஏன் அத்துவிதம் என்று சொல்லணும்? மெய்கண்டார் கேட்கிற கேள்வி பாருங்க, அந்த உரை அப்படியே படிக்கிற பாருங்க. அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் எண்ணில், அத்துவிதம் என்றால் ஒன்று என்பதுதான் பொருள் என்றால், ஏகம் என்று சுட்டுவது உண்மையில் அத்துவிதம் என்ற சொல்லே அந்நிய நாத்தியை உணர்த்தும் ஆயிற்று. என்னையா சொல்றாரு? ஐயா, ஒண்ணுதான் இருக்குதுன்னா ஒண்ணுன்னு சொன்னாலே போதுமே, அதை விட்டு மூக்கத்தோடுனா என்ன பண்ணலாம்? இப்படின்னு தொட்டா திரும்ப அதை போய் இப்படி கொண்டு இப்படியே கஷ்டப்பட்டு சொல்றீங்கன்னு சொல்லுமா இல்லையா? அப்போ ஒரு சொல்லுக்கு பொருள் செய்யும் போது வேத சூத்திரத்துல ஒன்று அப்படின்னு ஒரு ஏகம் அப்படின்னு சொல்லாம அங்க என்ன சொல்லு இருக்குது? அத்துவிதம்னு இருக்குது. அந்த அத்துவிதம் என்ற சொல்ல சங்கரர் ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டார். அவர் என்ன பண்ணார்? துவிதம் என்றால் 2. ஆ என்பது என்ன? இன்மை பொருள், மறுதலை பொருள் அப்படிங்கிற வகையில பார்க்கும்போது
இரண்டு இல்லைன்னு எடுத்துக்கிட்டார். இரண்டு இல்லை என்பது அவர் எடுத்துக்கொண்ட கருத்து. ஆனா உண்மையில ரெண்டு பொருள் ரெண்டாக இல்லைன்னு பொருள். ரெண்டு பொருள் ரெண்டா இல்லை. எப்படி இருக்குது? ஒன்னா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக ஒண்ணுன்னு வச்சுக்கலாமா? இல்லையா ரெண்டு? என்னைய அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, உசுரும் உடம்பும் வேறதான், ரெண்டும் வேற வேறதான். எப்படி இருக்குது? ஒன்னா இருக்குது. அப்ப ஒண்ணுனே சொல்லிடலாமா? ஒண்ணுன்னு சொன்னா உசுருங்கிற பொருள் இல்லாம ஆயிடும். உசுருன்னு சொன்னா உடம்பு இல்லாம ஆயிடும். உடம்பும் இருக்கிறது, உயிரும் இருக்கிறது. எப்படி இருக்குது? கலந்து ரெண்டா தெரியாம ஒன்னா நிக்குது. அது மாதிரி உயிருக்குள்ள இறைவன் உயிரே ஆக நிற்கிறான். உயிரே சிவம், சிவமே உயிர் என்ற நிலையில கலந்து நிற்கிறான். உண்மையில அவன் வேற, நாம வேற. இதாங்க முதல் கூறு. எனவே அத்துவிதம் என்ற சொல்லானே ஏகம் எண்ணில். அப்படி உரை பாருங்க. அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்று என்று கூறினால் ஒன்றாகிய பொருள் தானே தன்னை ஒன்று என்று கருத வேண்டியது இல்லை. உதாரணம் சொல்றேன் புரிஞ்சுக்கிறதுக்காக. மணி 10 மணி ஆச்சு, நீங்க யாரும் வரல, நான் மட்டும் வந்துட்டேன்னு வச்சுக்கோம். மைக் எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒருத்தர் தான் வந்திருக்கிறேன், நான் ஒருத்தர் தான். யாருக்கியா சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க இருக்கிறது நீங்க, நீ ஒரு ஆள் உட்கார்ந்து. நான் யாருக்கு சொல்ல வேண்டியதே இல்லைங்க, இருக்கிறது நான் தானே. யாருக்கு சொல்றது? நீங்கெல்லாம் வந்த பிறகு வேணா சொல்லலாம். மணி 10 மணி ஆச்சு, ஒருத்தரும் வரல, நான் மட்டும்தான் வந்திருந்தேன்னு சொன்னா, ஐயா மன்னிச்சுக்கணும், கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, கொஞ்சம் மழை வேற வந்துச்சுங்களா, அதனால கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நியாயம் இருக்குது. இருக்கிறது நான் ஒருத்தர், இருக்கு நான் மட்டுமே இருக்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன், நான் மட்டுமே இருக்கிறேன்னா யார் கேட்க போறா? எங்க நீங்க மட்டுமே கேட்கறதால இருக்க போறாரா? இல்லையே. இருப்பது ஒருவர் என்றால் அந்த ஒருவர் தன்னை பற்றி யாரிடத்தில் சொல்ல போறார்? சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லையே. அப்ப பிரம்மம் தன்னை பிரம்மம் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பிரம்மம் என்ற ஒன்றை அறிபவன் யாராக இருக்கணும்? பிரம்மத்திலிருந்து வேறாக இருக்க வேண்டும். புரியுதாங்க? பாருங்க, புரியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். இது புரிய முடிஞ்சா எட்ட முடிஞ்சா எட்டிக்கலாம், அவ்வளவுதான். அதான் சொல்றாரு. எனவே தன்னைத்தானே ஒன்று என்று கருத வேண்டியது இல்லை. எனவே ஒன்று என்று கருதும் பொருள் உயிர் வேறு உண்டு. சிவம் உயிருமாக இரண்டும் பிரிப்பின்றி கலந்து நிற்கும். இரண்டும் அல்லாத நிலையே அத்துவிதம் எனப்படும். உணர்த்தும் ஆயிற்று என்பதற்கு உணர்த்தும் ஆயிற்று என வந்துள்ளது. எனவே இங்க இந்த சொல்ல எடுத்துக்காட்டிருக்கிறார். அப்ப இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சொல்ல, தெரிஞ்ச எடுத்துக்காட்டுங்க சொல்ல பாருங்க. இதை இப்ப சொன்னவற்றை என் மேற்கோள் ஏது வைத்துக் கொண்டு கோட்பாட்டை நிலைநாட்டுகிறார் மிகண்ட தேவநாயனார். என்ன எடுத்துக்காட்டு பாருங்க. கட்டும் முறுக்கும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க என் என்று ஆங்கு ஒட்டி அவன் உள்ளம் ஆகிலான் உளம் அவன் மாட்டாது அவன் உளமாய் அல்லனுமாம் அங்கு. செய்யுள் என்ன சொல்லுகிறது? இதை சொன்னோம்னா நீங்க ஓப்ப முடிச்சிடலாம். அப்புறம் மீதி அடுத்த நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒன்று மட்டும் பாருங்க. கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க. அப்படின்னா என்ன? இந்த உடம்புக்கு ஒரு பேர் வச்சிருக்கு சரிங்களா? எல்லாரும் ஒரு பேர் வச்சிருக்கு. நான் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா அந்த பேருக்குரியவர் எழுந்து நின்று என்ன கூப்பிட்டீங்களா கேட்கிறார். நான் கூப்பிட்டது உடம்ப. பேர் எதுக்கு வச்சிருக்கிறோம்? உயிருக்கா பேரு? உயிருக்கு பேர் கிடையாது, மறந்துடாதீங்க. உடம்புக்கு தான் பேரு. ஏன்? பெயர் வைக்கும் போது ஆண் குழந்தைய பெண் குழந்தையான்னு பார்த்தானே பேர் வச்சாங்க இல்லைங்களா? அப்ப ஒரு பேர் வைக்கும் போது இந்த சட்டைக்கு தான் பேர் வச்சாங்க. இந்த சட்டைக்குள்ள உயிருக்கு பேர் வச்சாங்களா என்ன? உயிருக்கு பேரே இல்லை. ஆனா நான் கூப்பிட்டது எதை? சட்டையை தான் கூப்பிட்டேன். என்ன கூப்பிட்டீங்கன்னு கேட்டது எது? உசுறு கேட்குது. என்னையா கேட்டீங்க? என்ன
உன்னை கூப்பிடலையா, உடம்பத்தான் கூப்பிட்டேன் சொன்னா ஒத்துக்குவீங்களா? ஏயா நல்லா தானே இவ்வளவு நேரம் இருந்த, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்போமா இல்லையா? அதுதாங்க மெய்கண்டார் கேட்கிறாரு. அப்படியே உரை பாருங்க. உள்ளம், இந்த பாட்டுல உள்ளம் என்பது உயிரை குறித்தது, மறந்துடாதீங்க. உள்ளம் என்பது நாம் நினைக்கிற மாதிரி நெஞ்ச குறிக்கல, உயிரை குறித்தது, உயிர். அப்ப அப்படி உரை பாருங்க. உள்ளம் உயிர், கட்டும் உறுப்பும் நரம்பு முதலியவற்றால் கட்டப்பெற்ற உடம்பினை. உறுப்பு என்பது உடம்பை குறித்தது. இந்த உடம்பு எதால் கட்டப்பட்டது? நரம்பால கட்டப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஆக நரம்பு முதலியவற்றால் கட்டப்பெற்ற உடம்பினையும் கரணமும் கொண்டு, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அதுக்கப்புறம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த இந்திரியங்கள்லாம் கொண்டு கட்டப்பட்ட யார். அதனால இது உடம்புக்கு யாக்கைன்னு பேர். யாக்கை என்ற சொல்லுக்கே கட்டப்பட்டது என்று பொருள். கட்டப்பட்டுனா ஒரு நாளைக்கு இடிக்கப்படும். கட்டுனதெல்லாம் கட்டின மாதிரியே இருக்குமா என்ன? ஒரு நாள் கட்டு அவிழ்க்கப்படும். கட்டு அவிழ்க்கப்படும் போது கால் கட்டு வாய் கட்டும் போட்டுடுவாங்க சரிங்களா? இந்த கட்டு அவிழ்ந்துச்சுன்னா, உள்ள இருக்கிற கட்டு அவிழ்ந்துச்சுன்னா வெளியே கட்டு போட்டுருவாங்க. இது உடம்புக்கும் உயிருக்குமான கட்டு அறுவடுமானால் வாய் கட்டும் கை கட்டும் கால் கட்டும் போட்டு நமக்கு நெத்தியில போட்டு வச்சிருவாங்க. பேரை முடிஞ்சு வச்சு என்னலாம் கிட்ட ஒரு பேரை தூக்கி எரிஞ்சு போட்டு பிணமும் பேர் வச்சிருவான். நல்லா அழகான பேர் வச்சோம்ல, நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பேர் வச்ச பேர் என்ன போச்சு மொத்தமா. எப்ப பாடி எடுக்க போறீங்க? இப்ப அந்த பேர்லாம் போச்சு. பாடி எப்ப எடுத்தீங்க அப்படிமா? கொஞ்சம் வசதியான ஆளா இருந்து செல்வாக்கான ஆளா இருந்தீங்க, அன்னாருடைய பூத உடலை எப்போது எடுப்பீர்கள் கேட்போம். ஒண்ணுக்கு ஆளானாலோ எப்ப தூக்க போற தூக்கு முதல்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எந்த கேட்டகரி இருக்குன்னு நமக்கு தெரியல, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு உள்ளம் இட்டதொரு பேர் அழைக்க, உயிருக்கு ஒரு பேரை சொல்லுகிறோம். எது? பெயர் உடம்புக்கு தானே, உயிருக்கு இல்லை. உடம்பை அழைத்த பொழுது என்னையா அழைத்தீர் என்று வந்து கேட்பது எது? மெய்கண்டார் கேட்கிறார். அப்படியே உரை பாருங்க. ஐம்பொறிகள் முதலிய கருவிகளையும் தன்னுடையதாக கொண்டு இட்டது ஓர் பேர் அழைக்க, உடம்பிற்கு வைத்த பெயரால் அழைத்த போது என் என்று ஆகும். உயிரானது ஏன் என்று மறுமொழி கொடுத்ததை போல. நாம் கூட்டது உடம்பு, ஆனா என்னையான்னு கேட்டது எது? உயிர் கேட்டது. அப்போ உடம்புக்கும் உயிருக்கும் இருக்க தொடர்பு எப்படிப்பட்டது? நான் வேற இல்லைங்க, உடம்பு வேற இல்லைங்க, நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான். அவ்வளவு ரொம்ப நெருங்கிய பந்தம்ங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சார் அது ஒரு பத்திரிக்கை கொடுத்து, சார் எங்கிட்ட கொடுங்க, நான் வேற இல்லை அவரு வேற இல்லை, எங்கிட்ட கொடுத்தா அவருக்கு கொடுத்த மாதிரி, அவருக்கு கொடுத்தா என்கிட்ட கொடுத்த மாதிரி அப்படின்னு கேட்டு வாங்குறோமா இல்லையா? அந்த மாதிரி உடம்புக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த உடம்பு கூட்டுக்குள்ள உயிர் என்ற பொருள் தங்கி நிற்குது. இப்ப பெயர் உயிருக்கு அல்ல, உடம்புக்கு தான். ஆனா பெயரை சொன்னால் என்னையா அழைத்தீர் என்று கேட்பது உயிர் அழைக்குமே என்று உடம்பு அழைக்காது. இதான் உதாரணமா சொல்லியிருக்கிறார். எனவே மறுமொழி கொடுத்தாற் போல உடம்பிற்கு வைத்த பெயரால் அழைத்த பொழுது உயிரானது ஏன் என்று மறுமொழி கொடுத்ததை போல ஒட்டி. வாசம் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்குதா? உயிரோடு ஒட்டி வாழ்த்தி. எங்க இருக்குது? அப்பர் சாமியுடைய தேவை. உயிர் ஆவணம் இருந்து உற்று நோக்கி உன்கை தந்தார் உணரப்படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி. அப்பர் தேவாரம் 6ஆம் திருமுறை திருவாரூர். ஆரூர் ஆண்ட ஐராவணனே அப்படின்னு அழுகிறார் அப்பர் சாமி. ஐயா, உன்னை வந்து இந்திர உலகத்திலே தேவாதி தேவர் உலகத்திலே ஆட்சி புரியான்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் கூடி திருவாரூர் உட்கார்ந்து இருக்கிறே ஐராவணனே என் ஆரூரே அப்படின்னு அழுகிறார் அப்பர் சாமி. அதுல சொல்றார், உயிர் ஆவணம் இருந்து உன் கை தந்தால் ஒட்டி வாழ்த்தி. யாரெல்லாம் நான் உங்களுக்கு அடைக்கலம்னு கொடுத்தானோ அவன் தான் எப்படி இருக்கிற, அவன் வேற நான் வேற ஒட்டி இருக்கிறேன். உங்கைக்குள்ளே உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழங்கள் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம் கேள். மணிவாசு சொன்னார், அதை ஒட்டி வாழ். அதை இங்க ஒட்டி
முதல்வன், அதுக்கு என்ன உரை எழுதுற பாருங்க, முதல்வன் எல்லா உயிர்களிலும் வேறல்லாமல் கலந்து ஒட்டி நிற்பவன் ஆனான். அவன் எப்படி நம்ம கூட இருக்கிறான்? நீ வேற இல்ல, நான் வேற இல்லை, நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம கூட நிற்கிறான். அந்த இருப்பத்தாங்க தெரிஞ்சுக்க முடியாம எங்கேயோ இருக்கிற ஆளு என்ன நினைக்க மாட்டாங்கிறா நினைச்சு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கோம். எவ்வளவு செஞ்சிருப்பேன், ஒண்ணு கூட அவன் நினைச்சு கூட பார்க்கலையேன்னு அழுது. ஆனா உங்களோடையே ஒருத்தருக்கானே அவனையே நீயே தெரிஞ்சுக்கலையே, அப்புறம் அதுக்கு என்ன பண்ண? அவன் உட்காந்து அழுதுட்டா இருக்கிறான் இல்லையா? பையன் தெரியாம இருக்கிறான், தெரியுற காலம் தெரியுது போன கம்முனில் உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க அப்படி இருக்கீங்களா என்ன? பையனுக்கு எடுத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எல்லாம் ஒண்ணுமே அவன் நினைச்சு பார்க்க ஒரு போர் பண்ணானவன் பெற்று வளர்த்து என்னத்துக்கு ஆகும்? நீங்க மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க வரைக்கும் உங்களோடவே ஒருத்தர் இருக்கிறாங்க, அவனை என்னைக்காவது நினைச்சு பார்த்தீங்களா என்ன? நினைக்கலையே. நீங்க நினைக்காத அவன் மட்டும் உங்களை எப்படிங்க நினைப்பான்? நீங்க என் ஜாமி என் நெஞ்சுக்குள்ள இருக்கிறதா நினைச்சீங்கன்னா அவனை எங்க அப்பா எனக்கு இத்தனை உதவி பண்ண நினைப்பானா இல்லையா? நீங்களே கற்றுக் கொடுக்கல, ஏன் நீங்க முதல்ல நிற்கலையே, அப்பதான் அவன் நிற்கிறதுக்கு முதல்ல இதான் சொல்றாரு ஒட்டி. எனவே அவ்வாறு ஒட்டி நின்ற போதும், உதாரணம் சொல்லிட்டாருங்க, உதாரணத்தை மறந்துறேன், உடம்போட உயிர் கூடி நிற்கிது, அதுபோல உயிரோட சிவம் ஒட்டி நிற்கிது. இப்ப நீங்க என்ன கருத்து? உடம்பு உயிர் ஆகாது, உயிர் உடம்பாகாது, ரெண்டு வேறு வேறு தான். ஆனா கலப்பு காரணமாக பிரிக்க முடியாது. அது மாதிரிதான் உயிர் சிவமாகாது, சிவம் உயிராகாது. இதான் சரி பாருங்க, ஒட்டி அப்படிங்கும்போது அவ்வாறு முதல்வன் எல்லா உயிர்களும் வேறால்லாமல் கடந்து ஒட்டி நிற்பான் ஆவான். சரி, அங்கு அவ்வாறு ஒட்டி நின்ற போதும் அவன் உளம் ஆகின்றான். அவன் சிவன், உளம் ஆன்மா. எனவே முதல்வன் உயிர் ஆக மாட்டான். பிறகு உளம் அவன் ஆக மாட்டான். இது உயிர் முதல்வனாக மாட்டாது. அவன் தான், நான் தான். ஆனா என் கூட கருணை காரணமாக என்னோடு கலந்து நிற்கிறான். அவன் இறங்கி வந்து என்னோடு கலந்து இருப்பது என் மீது கொண்ட அன்பின் காரணமாக. நான் அந்த அன்பை வச்சுக்கிட்டு நான் தான் அவன் சொல்லலாமாயா? சொல்லக்கூடாது. என் கூட இருக்கிறான்னு சொல்லணும். அதை விட்டு கொண்டு நான் தான் சிவம் அப்படின்னு சொன்னான். என்ன கொடுமை, கொடுமை அல்லவா அப்படின்னு சொல்றார். எனவே அவன் உளம் ஆக மாட்டான். எனவே முதல்வன் உயிராக மாட்டான், உளம் அவன் ஆக மாட்டார், உயிர் முதல்வனாக மாட்டார். அவன் உளமாய், ஆனால் அம்முதல்வன் உயிர் ஆகியும் அல்லனும் அதாவது உயிர் அல்லாத வேறாகியும் நிற்கவும் ஆற்றல் உடையவன் ஆவான். அப்ப இறைவனுக்கு உயிரோடு ஒன்றாய் நிற்றல் என்கிற தன்மை மட்டுமல்ல, உயிரை விடுத்து வேறாய் நிற்கிற தன்மையும் இருக்கிறது இங்கே சொல்லிட்டார். அப்ப இந்த சூத்திரத்துல முதல் கூறுல ஆசிரியர் எடுத்துக்கொண்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கொடுத்திருக்கிறாருங்க. அப்படியே அதை பற்றி மட்டும் சற்று வேகமா பாருங்க. இறைவன் உயிருடன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்றலே சைவ சித்தாந்த அத்துவிதம் ஆகும். ஒன்றாய் நிற்றலால் நிலைத்து நிற்கவும், வேறாய் நிற்றலால் அறிவித்தலால் அறியவும், உடனாய் நிற்றலால் இயக்க இயங்கவும் நடைபெறுதலால் அவ்வாறு மூன்றாக கூறப்பட்டார். உயிரானது உடம்பினையும் ஐம்பொறிகளையும் முதலியவற்றையும் கொண்டு செயல்பட்டு நிற்கும். வேறொருவன் உடம்புக்கு வைத்த பெயரால் சாத்தா கொற்றா என்று அழைக்கும் போது ஏன் என்று கேட்பான். எனவே வேறொருவன் உடம்புக்கு வைத்த பெயரால் சாத்தா கொற்றா என்று அழைக்கும் போது ஏன் என்று கேட்பான். இருவரும் கைகோர்த்து கொண்டு செல்லும் போது அவ்வாறு பெயரை சொல்லி அழைத்தால் அப்பெயருக்குரியவன் ஏன் என்று கேட்பான். உடம்புக்கு வைத்த பெயர் கொண்டு அழைத்த போது உயிர் ஏன் என்று கேட்டதற்கு காரணம், உயிரானது உடம்பு என்றும் தான் என்றும் வேற்றுமை காணாமல் ஒன்றாக நின்றதே ஆகும். அதுபோல சிவபெருமான் உயிர்களிடத்தில் வேறுபடாது ஒன்றாக இயந்து நிற்பான். அவ்வாறு இயந்து நின்ற இடத்தில் உயிர் உயிரே, உடம்பு உடம்பே, உடம்பு உயிராகாது, உயிர் உடம்பாகாது. அவ்வாறு இருந்தாலும் உயிர் உடலாயும் அதற்கு வேறாயும் நிற்கும். உடல் அதுபோல் இல்லாது. அதுபோல சிவபெருமான் சிவபெருமானே, உயிர் உயிரே, சிவபெருமான் உயிர் ஆகான், உயிர் சிவபெருமானாக மாட்டார். அவ்வாறு இருந்தாலும் சிவபெருமான் உயிராயும்
அதன் வேறாயும் நிற்பன். உயிர் அவ்வாறு நிற்க மாட்டாது. உயிரும் சிவபெருமானும் வேறாயினும் அபேதமாய் நிற்கும் ஒன்றாய் நிற்கும் இயல்பு இவ்வாறு காட்டப்பெற்றது என்று முதல் கூறினை மெய்கண்டார் அழகாக எடுத்து கொடுத்திருக்கிறார். எனவே ரெண்டு பொருள் கலந்து ஒன்றா நிற்குமா அப்படி யாராவது கேட்டா ஆம் நிற்கும். எப்படி? உடம்பும் உயிரும் போல. இதான் எடுத்துக்காட்டு. ரெண்டு பொருள் ஒன்றாகாது என்பார்கள் ஏகாந்தவாதிகள். ஆனால் சித்தாந்தம் சொல்வது ரெண்டு பொருள் கலந்து ஒன்றாகும். அதுக்கு எடுத்துக்காட்டு உடம்பும் உயிரும் என்று கொடுத்திருக்கிறார். இனி வேறாய், அடுத்து உடனாய் என்பதற்கான செய்திகளை நாளைய வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருள் கருணையினால இந்த அளவு நிறைவு செய்கிறோம். ஒரு நூற்பா முடித்து 2ஆம் நூற்பாவுக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த 2ஆம் நூற்பாவில் முதல் அதிகரணத்தில் ஒரு பகுதி சிந்தித்திருக்கிறோம். நாம் இன்னும் அடுத்த 2 பகுதி சிந்திக்க வேண்டும். ஏதாவது செய்தி? இந்த சிவஞான போத சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து